ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொத்து பரோட்டா மேக் பண்ணலாமா? இது ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம ஹோம் ஸ்டைல்ல மேக் பண்ண போறோம். இதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்த எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலா நீங்க சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் கடையில வாங்குன பரோட்டா. நான் இன்னைக்கு ஒரு 3 பரோட்டா எடுத்திருக்கேன். இத ஒரு சிசர் வச்சு குட்டி குட்டியா வெட்டி எடுத்துக்கோங்க. தென் அந்த கடையில உள்ள சால்னா இதுவும் வச்சுக்கோங்க. ஒரு 5 முட்டை எடுத்துக்கோங்க. நீங்க முட்டைய குறைச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. இது கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே மிளகா அண்ட் சால்ட். இந்த தக்காளி தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பரோட்டாவில் நமக்கு சால்ட் இருக்கும். தென் அந்த சால்னாவிலையுமே நமக்கு சால்ட் இருக்கும். அதனால் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எக்கையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பரோட்டா ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சால்னாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சால்னா தான் இந்த பரோட்டாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கலரி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.